பாட்டு பாடிட்டோம். நாம் வெறும் ஜோக்கரா தான் இருக்கோம். என்ன பிள்ளைங்க கிறிஸ்துக்குள்ள போக மாட்டேங்கிறோம். நான் பாட்டு பாடுறேன், பத்திரம் படிக்கிறேன், எல்லாம் கேட்கிறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா நான் செங்கோலத்திலே நான் கூலி செய்து கொண்டிருந்த பொழுது அங்க மனுஷனுக்கு ஈக்குவலாக மிருகம் இருக்கும். அந்த மிருகம் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி தண்ணி தொட்டி இருக்கோ, கஞ்சி தொட்டி இருக்கும். அது வழியாக அங்கேயிருந்து வரும். அது தண்ணி இருக்கா இல்லையான்னு உள்ள விட்டு ஒரு ஆட்டம் ஆட்டிட்டு போகும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்றது புரியுதா? அந்த கஞ்சி இருக்காது. ஆனா அந்த மிருகம் என்ன செய்யும்? தலையை விட்டு ஆட்டிடும். அப்பதான் அதை பார்ப்பேன். அதுக்கு மூளை இருந்தா கண்ணால பார்த்து அதில் இருக்குது இல்லைன்னு தெரியும். நம்ம கண்ணு கொடுத்துருக்காரு, காது கொடுத்துருக்காரு, மூளையை கொடுத்துருக்காரு, காலை கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனா இன்னும் நம்மளுக்கு என்ன இல்லை? அறியக்கூடிய இல்லை. நான் கிறிஸ்துக்குள் வாழும். கிறிஸ்துக்குள் நான் எப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்? எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்? ஒரு கல்யாணம் அம்மா அவன் புருஷனை நல்லா வாழ்றியாம்மா கேட்பாங்க. கேட்குறாங்களா? ஒரு பிள்ளைய கத்துட்டா கூட நான் அம்மா பாடுற நல்லா வளர்றியாம்மா கேட்பாங்க. ஆனா கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்தியான்னு எவனும் கேட்டதில்லை. எந்த ஊழியக்காரனா நீ கேட்டிருக்கியா? கேட்டுட்டாங்களா? ஒரு விசுவாசியை கூப்பிட்டு நீ கிறிஸ்துக்குள்ள எவ்வளவு வாழ்ந்துருக்க? ஏன்னா அது அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு தேவை காசு, தேவை மற்ற பொருளாதாரம். ஆனா கிறிஸ்துக்குள் வாழ்ந்தாதான் விண்ணுக்கு போக முடியும். அப்ப அந்த பாட்டு பாடும்போது எனக்கு ஒரு அர்த்தம் வந்துச்சு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி சொல்றார். எப்படி? அந்த வெற்றிக்கு பின்னாடி நம்ம போவோமா? வெற்றிக்கு பின்னாடி போவோமா? குருத்தோலை கையில் ஏந்தி ஓசானா. சும்மா இருக்க வெற்றினாலும் ஓசானான்னு சொல்லியிருப்போம். சொல்லுங்க பாப்போம். இந்த 40 நாள்ல வரும் ஓசானா பாட்டு டெய்லி போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓசானா அதோட சரி. அப்ப நம்ம எல்லாமே டூப்ளிகேட்டா இருக்கிறோம். ஆனா கிறிஸ்தவங்கிறத மம்மதையா இருக்கிறோம். இருந்தாலும் தேவன் இந்த நாள், இந்த 8ஆவது மாதத்துடைய 4ஆவது வாரத்திலே தேவன் நம்மளுக்கு வார்த்தைகளை கொடுத்து கொண்டு விற்பார். முதல் வார்த்தை நான் பேசினேன், 2வது வார்த்தை தம்பி பேசினாரு, 3வது வார்த்தை பிள்ளைய பேசினாரு. எல்லாமே நம்ம கேட்டிருக்கோம். எல்லாமே எவ்வளவு பேத்துக்கு இருக்கும்? எவ்வளவு பேத்துக்கு இருக்கும்? அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தா நம்மகிட்ட சொல்லனால இன்னொரு இடத்துல போய் சொல்லுவோம். எங்க வீட்டுல இது நடந்துச்சு, எங்க வீட்டுல இது மாதிரி சம்பவம் நடந்துச்சு. ஒண்ணு விடாம என்ன சொல்லுவோம்? அப்படியே போய் ஒப்பிப்போம். ஏசுராணி எங்க வந்தோடனே நான் 9 மணிக்கு போனியா? போமா. அது போன வாரமா பர்மிஷன் கேட்டு ஏன் சொல்றேன்னா சுட்டி காட்டுறதுக்கு இல்ல. ஆனா வசனம் இங்க தெரிஞ்சிச்சான்னு அது ஒரு நாள் கூட என்ன செய்யல, கேட்கல. நான் 9 மணிக்கு போகணும். அது மாதிரி நம்ம இருக்கிறோமா? நம்மள மாதிரி அது இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அப்போ ஒரு கிறிஸ்தவன்னா அவன்கிட்ட வசனம் இருக்கணுங்க, வாழ்க்கை இருக்கணுங்க, அவருடைய வாழ்க்கையில நடந்து பார்க்கணுங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இருக்குமானால் நான் கிறிஸ்துக்குள் வாழ்றேன்னு சொல்லுங்க. எல்லாரும் சும்மா அந்த பாட்டை கூட பாடாதீங்க. புருஷனோட நல்லா வாழ்றியா? அங்கே 1000 ஃப்ரெண்ட் இருக்கும். வெப்புக்கு என்ன சொல்லுவான்? வாழ்ந்துட்டாங்க.
உடனே வரப்பேசலாம், நீ பெருமையா பேச நினைச்சுக்காத, உடனே சொல்லுவோம். எப்படி பெருமையா பேசணும்னு நினைச்சுக்காத, உன் மரியாதையை கற்க கூடாதுன்னா நல்லதா சொல்லிட்டு வந்திருக்கேன். எப்படிப்பா அடுத்த வார்த்தை? அங்க அன்பு, இங்க பண்பு. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவுக்கு காரணம் நம்மகிட்ட ஒரு குறைபாடு இருக்குது. நம்மகிட்ட என்ன இருக்கு? குறைபாடு இருக்குது. இந்த வார்த்தை எங்க வருது? சோதனை எங்க வருதுன்னு கேட்க, யாக்கோபுல வருது. வேற இடத்துல வருதா? வேற இடத்துல வருதா? சோதனைங்கிறது ஒரு ஆடம், நல்லா கேட்டு வேணும். சோதனைங்கிறது இப்ப தெரியுதா? சோதனைங்கிறது ஒரு ஆள். ஏன் இதை சொல்றேன் என்றால், வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு அதிகாரம் 3வது அதிகாரத்திலே அது 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, பெற்று உடனே திறக்கப்பட்டது, இறங்கி கண்டார். அன்றியும் உண்டாகி யாருங்க இருந்தது? இப்ப இவர் கிறிஸ்துவுல இருக்காரா, பிதாக்குள்ள இருக்காரா? நம்ம இருக்கிறோமா? நம்ம இருக்கிறோமா? சொல்லுங்க பாப்போம். இது மாதிரி நம்மள எடுத்து பேசுறவங்க யாரு? அவங்களுக்கு உண்மையான கிறிஸ்தவங்க சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய இடம் இருக்கா? அப்ப சொல்றாரு, அப்படிப்பட்ட ஆளை யார் செய்வானா? சோதனைக்காரன் வருவான். எங்க போட்டிருக்கு? 3வது வசனம் போடுங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து. அப்ப சோதனை யாரு? சோதனை யாரு? 4வது வசனம் 3வது வசனத்துக்கு அப்பொழுது எதை படிக்கிறீமா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது வந்து இப்ப சோதனைக்கார யாரு? இந்த சோதனைக்கார யாரு? முதல் வசனம் படிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால். சோதனைக்காரன் யாரு? நம்மள்ட்ட இருக்குது. நம்மள்ட்ட என்ன இருக்குது? பிசாசுங்க. அப்ப இந்த பிசாசு தான் சோதனை காரணம் வரும். அப்ப ஒவ்வொரு உள்ளத்துல யார் இருக்கா? யார் இருக்கா? இயேசு இருக்காரா? அப்ப பிசாசு இருக்காரு. பிசாசு தான் இருக்கு. அப்ப கிறிஸ்துக்குள் பாடும் பாட்டு தேவை இல்ல. அப்ப நான் கிறிஸ்துக்குள் இருந்தேன்னா என்னை சோதிக்கிறதுக்கு யார் வருவா? சோதனைக்காரன் என்னை தேடி வருவான். சோதனைக்காரன் தேடி வருவான். ஏன்? இதை பேதுரு ஒரு நீட்ட அழகா எழுதி இருக்கிறார்.
1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நீட்டா எழுதியிருப்பார். ஒரு மறைபொருளான ஒரு வார்த்தைகளை எழுதியிருப்பார். சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேறு பெற்றதுமாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நம்ம போவோமா சொல்லுங்க பாப்போம். ஏதோ நாட்கள் கடந்துருச்சு. இப்போ 25 முடிஞ்சிச்சு, இப்போ 26. இப்போ நேரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பார்க்குறீங்களா, உலகம் அழிய போகுது, 1000 அடி அலை வரப்போகுது, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சோதனையை நான் ஜெயிக்க வேண்டுமானால் சோதனையோட முழு பேர் என்ன தெரியுங்களா? சோதனையோட முழு பேர் சோதனையில நான் இருக்கிறேன்னா தன்னை பலப்படுத்துகிறது. நல்லா கேட்டு, சோதனை வந்தா என்ன செய்வோம்? பலப்படுத்துகிறது. ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்கிறேன். ஒரு எஜமானி ஒரு பூனை வளர்த்திருந்தார். அந்த பூனை வளர்த்திருந்த பொழுது அதை ஒரு ரூம்குள்ள உள்ள விட்டுட்டு ஒரு கருவாடு துண்டை அங்கே கொண்டு வச்சுட்டு, இதை சாப்பிடாத, என்ன சொன்னாரு, இதை சாப்பிடாத என்று சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிட்டார். 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு. பூனைக்கு என்ன வந்துச்சு? பூனைக்கு என்ன வந்துச்சுன்னா கருவாடு வந்துச்சு, பசி வந்துச்சு. சொல்றதுதான் இதுல நிறைய அர்த்தம் இருக்குங்க. 40 நாள் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை, உட்கார்ந்து இருந்தாரு. அவருக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? பசி வந்துச்சு. இந்த எஜமான்கிறது பிதா, பூனைங்கிறது இயேசு. அதுக்கு தேவையான ஒரு பொருள் கருவாடு. அப்ப பாருங்க, சோதனைக்காரன் எப்படி இருப்பான்? பசி வந்த உடனே அந்த பூனைகிட்ட தான் சொல்லியிருப்பான். உங்க எஜமானுக்கு அறிவுள்ள, எல்லாத்தையும் வச்சு கதவு சாத்திருக்கான் பாரு முட்டாப்ப, அதனால நீ என்ன செய்யற? கருவாட தின்னு. அந்த பூனை எப்படி கெட்டு போச்சு? யார் பேச்சை கேட்டுச்சு? எஜமானுடைய பேச்சை கேட்டுச்சா இல்ல சோதனைக்காரனுடைய பேச்சை கேட்டுச்சா? இன்னைக்கு யார் பேச்சை கேட்கிறோம்? அதான் சின்ன கதை தான் அது. இன்னைக்கு யார் பேச்சை கேட்கிறோம்? புல்பிட்ல இருந்து எல்லாம் தான் சொல்றோம். போன தடவை கூட சொன்னாரு, கல்ல போதகர். அப்ப யார் பேச்சை கேட்கிறோம்? நம்மளுக்கு பிடிச்சதை கேட்டுக்கிறோம், நம்ம பிடிச்சது தான் செய்யறோம். ஆனா இயேசுக்கு பிடிச்சதை நம்ம செய்ய தெரியல, செய்ய முடியல, செய்ய தெரியல. செஞ்சோம்னா அதுல எதுவுமே கிடைக்காது. ஆனா இதுல செஞ்சா அந்த பூனைக்கு கருவாடு நிச்சயம் கிடைக்கும். இதுதான் இந்த சோதனைக்காரன் இயேசு கிட்ட வந்தோன்னு சொன்னா, இந்த கல்லுகளை சாப்பிடுன்னு சொன்ன. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அந்த கல்லை பார்த்து என்ன சொன்னாரு? மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய கீழ்ப்படிதல் அவசியம் வேணுங்க, அவசியம். ஒவ்வொரு நாள் நான் சொல்லிட்டு இருக்கேன், இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்றவங்களுக்கு என்ன இருக்கணும்?
கீழ்ப்படுதல் இல்லைன்னு வேஸ்ட். எனக்கு தம்பி ஏரியாவில் ஒரு பையன் கரெக்டில் சாக்கு இருக்குதான். இத்தனைக்கு அவன் எதில் தொழில் செஞ்சுட்டான்? பரம்பரையா அவனுக்கு எலக்ட்ரிக்கில் தொட்டா ஷாக் அடிக்கணும் நல்லாவே தெரியும். எனக்கு அதுக்கு மேலே தெரியும். நான் கரண்ட் வர்றப்பே பல்ல பிடிச்சி இழுப்பேனாக்க அதை வந்து சேஃப்டி பண்ணிக்குவேன். காரணம் தெரிஞ்சதை தெரியாததை செய்யறதை விட தெரியாமல் இருப்பது நலம். ஒரு முட்டாள்னு பேரலாம், ஞானிமாய் பேசிட்டு இதுல கோட்டை விட்டுட்டோம்னா கோவரமா வராதான். அப்ப தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. அதை கீழ்ப்படிய கூடாம வைத்திருப்பதுதான் என்ன சொல்றாரு? சோதனைக்காரன். அப்ப பிதா ஞானஸ்தானம் கொடுத்தோம். 40 நாள் பாறையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பிதாவானவர் இயேசுல சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? நீ ஆகாரம் இல்லாம இரு, நான் உன் கூட இருக்கிறேன் சொல்லியிருப்பாரு? சொல்லியிருக்க மாட்டாரா? அப்படின்னு சோதனைக்காரன் என்ன சொன்னா? 5வது வசனத்தை படிங்க, 4-5 படிங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனானால் தாளக்குதியும். இப்ப இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப இந்த சோதனைக்காக இந்த வார்த்தை சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? இதெல்லாம் நிறைய தடவை படிச்சிருப்பீங்க, அர்த்தம் தெரியாம படிச்சிட்டீங்க. அவன் கோயிலுடைய பால்கனின்னு வச்சுக்கோங்க, அதுல நிக்க வச்சு என்ன சொல்றான்? இயேசுவ தாளக்குதி. அப்ப பாருங்க, ஒரு பிசாசுக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட நம்மளுக்கு இல்ல. அது பாருங்க, அடுத்தது சொல்றாரு, அப்படியே படிங்க. நீ தேவனுடைய குமாரனானால் குதி. தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதி இருக்கிறது என்று சொன்னான். பாருங்க, யார்கிட்ட சொன்னாங்க? யார்கிட்ட சொன்னா? இந்த வார்த்தை படிச்சிருக்கோம். அப்ப இயேசு சொல்லியிருக்கார், பிதா மகன்கிட்ட சொல்லியிருப்பார், இந்த வார்த்தையை மகன்கிட்ட சொல்லியிருப்பார். நீ மேலேருந்து குதிச்சா கூட தூதர்கள் உன்னை தாங்கிக்குவாங்கப்பா, நீ கவலைப்படாது. நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்து உன்னோட உபவாசத்தை வெற்றிகரமா முடி, அல்பதமா முடிச்சிடாத. அப்ப அவர் சொன்னதுக்கு இதோடைய அர்த்தம் என்னன்னா, நான் யாருக்கு கீழ்ப்படிவேன்? இப்ப தேவன் நம்மள்ட்ட சொன்னது வார்த்தை எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க, நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்ம சுய புத்தியில வாழ்றோம்? சுய புத்தியில வாழ்றோமா? எதுல வாழ்ந்துட்டு இருக்கோம்? அப்ப மேலேருந்து குதிக்கும் பொழுது அது வேத வார்த்தை எடுத்து சொல்றோம். வேத வார்த்தை எப்போ வந்துச்சு? அந்த வார்த்தை, இந்த வார்த்தை எப்போ வந்துச்சு? சங்கீதத்தில் வந்துச்சு. சங்கீதத்தில் வந்தது நம்மளுக்கு சங்கீதம் சரியா தெரியாது, இருந்தாலும் சங்கீதத்தில் வந்தது எங்க வந்துச்சு? இப்ப புதிய ஏற்பாட்டுல யாரு பேசுறா? அப்ப பிசாசு இந்த பைபிள் தெரியுமா தெரியாதா? நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப அவனை கும்பிடலாமா இல்ல இயேசு கும்பிடலாமா? ஒண்ணுமே தெரியாம கும்பிடுறது தான் என்ன ஜாதி? நான் சொன்னேன், செங்கோலத்துல கல்வி பணையம் முட்டிகிட்டே போச்சுன்னு ஒரு பிராணி. அப்படிப்பட்ட ஒரு ஜாதியோட நம்ம வாழக்கூடாது. அப்ப கீழ்ப்படி கத்துக்கங்க. பசி நேரத்திலையும் கீழ்ப்படியணும். நீ கீழே விழுந்து சாக போறப்ப கீழ்ப்படிஞ்சுதான் இருக்கணும். 3வது சொல்றாரு, 7வது வசனத்தை சீக்கிரம் படி, 8வது வசனத்தை படிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும்
அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். இப்போது இப்ப நம்ம யாரை வணங்கிட்டு இருக்கோம்? இப்ப யாரை வணங்கிட்டு இருக்கோம்? இது நம்மளுக்கு எழுதுனதுங்க, இயேசுக்கு எழுதுல. இருக்க கிறிஸ்தவன் யாரு வணங்கிட்டு இருக்கான் இன்னைக்கு வரைக்கும்? பிசாசெல்லாம் வணங்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு ஊர்ல மாதா திருவிழா போன வரப்புற நடத்திட்டு இருந்தாங்க. அந்த அலங்காரமாக தான் இன்னும் பேர் கீழே போட்டுருக்கு. அதை வந்து தேர்ல தூக்கி வைக்கிறதுக்கு தூக்க முடியல. அதுக்கு ஒரு கிரெயின்ல என்ன செஞ்சிருக்காங்க, கட்டி தூக்கவும் அது தலைமாட்டில் மாட்டி என்னாச்சு பாத்தீங்களா? அது இப்ப நம்ம யாரை கும்பிடுறோம்? உடஞ்ச தலை மாதாவையா இல்ல உருப்படியா இருக்க மாதா? யாரை கும்பிடுறோம்? சோதனைக்காரை தாங்க செய்வான். ஆனா என் இயேசு உங்களுக்கு செய்வாரானால் பலனுள்ள ஆவியை தருவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. கொஞ்ச நேரம் கேட்டா கூட நான் மாறணும். நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன். இப்ப கூட சொன்னேன், எனக்கு பேசுறதுக்கு பிடிக்கலம்மா, மாறணும் மாறணும், நான் மாறணும். நான் மாறினது அர்த்தம் மாறணும். நான் என்னென்ன மாறணும் சொல்லுவோம். அப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது, பிரச்சனை வரலங்க, நல்லா கேட்டுங்க, அந்த பிரச்சனை கூட அந்த சோதனைக்காரன் நம்ம கூட வரோம். யார் வரா? யாரு சோதனைக்காரன்? யாரு? பிசாசு என்னோட வாரம். நல்லா கேட்டுக்கங்க. நல்லா இருக்க குடும்பத்தை பிரிப்பான், நல்லா இருக்க பிள்ளைகளை பிரிப்பான், நல்லா இருக்க உறவுகளை பிரிப்பான். அப்ப என்ன, நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உட்கார்ந்து யோசனை பண்ணீங்களா? யோசனை பண்ணீங்களா? இப்ப யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க. 3 காரியம் சொல்லியிருக்கேன். நீ யாரை வணங்க போற, யாருடைய வார்த்தை கீழ்ப்படிய போற, என்ன பொருளை சாப்பிட போற. ஒரு கிறிஸ்தவன் சாப்பிடக்கூடிய பொருள் வார்த்தை. ஒருத்தனுடைய தகுதியான பேச்சு, கீழ்ப்படிதல். 3வது அவரை போல மாற, நீ அவரை சாஸ்தாங்க மாற. அண்ணாதான் சொல்றார். படிக்க சீக்கிரம் படிச்சிருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. நம்மளுக்குலாம் என்ன மனம் இருக்குங்க? இருக்கா? இதில் நானே சொல்லியிருக்கேன் இந்த வசனம். இப்ப இயேசுக்கு 2 மனம் இருந்துச்சா, 1 மனம் இருந்துச்சா? 1 மனம் தான் இருக்கு. அவர் வானத்திலிருந்து குதிச்சாரா? வானத்திலிருந்து குதிச்சாரா? யார் வயிற்றுல பிறந்தா? மரியா வயிற்றுல பிறந்தார். மனிதனா பிறந்தார். மனுஷனோட மனுஷனா வாழ்ந்தார். அப்படிப்பட்டவருக்கு அந்த அறிவு இருக்கும் போது, அவரை நான் வழிபடும் பொழுது, அவரோடு வாழும் போது எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும்? வீட்டெல்லாம் சொல்லுவாங்க, ஏய் நல்லவனோட சேரு, நல்லவனோட சேரு சொல்லுவோமா? இப்போ காலேஜ் படிக்க போற பொண்ணுட்டு என்ன சொல்லி அனுப்போம்? பாப்பா ஹை கிளாஸ் ஃபேமிலிலாம் படிக்கிறாங்க, உனக்குள்ள தகுதி உள்ள பிள்ளைகிட்ட பழகு. அவங்களுக்கு 100 ரூபா நோட்டு 1 ரூபா, நம்மளுக்கு 1 ரூபா நோட்டு 100 ரூபா. இந்த பாப்பாவுக்கு பெற்ற அட்வைஸ் சொன்னா கேட்குமா? ஏன்னா அதுக்குள்ள இருக்கு. எது இருக்குது? சோதனைக்காரர் கேட்க. இந்த சோதனைக்காரன் எப்படி வரட்டுறது? எப்படி வரட்டுறது? எப்படிங்க வரட்டுறது? 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 மனம் இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? 1 மனமாய் மாற்ற கத்துக்கணும். எப்படி மாத்தணும்?
ஒரு மனம். அதனால்தான் திருமணம் ஒரு மனம். என்னங்க, 2 மனம் சேர்ந்தது அப்படித்தானே போட்டிருக்கு. திருமணம் ஒரு மனம். அப்போ ஒரு மனமா இருக்குமா? ஒரு கல்யாணத்துல இருப்போமா? 9 மனமா ஆகும். திருமணம் எத்தனை மனம் மாறும்? 9 மனம் ஆகும். அப்ப வேதத்திலே நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் நிறைய இருந்தாலும் அவர் சொல்றார். 9வது வசனத்தை படிங்க. என்ன சொல்றாங்க? தாழ்ந்த சகோதரன் தன் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவான். நம்மள எங்க உயர்ந்திருக்கோம் சொல்லுங்க பாப்போம். எதுல உயர்ந்திருக்கோம்? வசதியிலையா? ஏழையா இருந்தாலும் இயேசு கூட இருக்கானான்னு பாருங்க. ஏழையா இருந்தாலும் இயேசு கூட இருக்கானான்னு பாருங்க. பணக்காரன் இருந்தா பிசாசோட தான் இருப்பான். பணக்காரனா இருந்தா பிசாசோட தான் இருப்பான். அது போட்டிருக்கு. அது எல்லாமே பரிச்சையா படிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுல போட்டிருக்கு. 10வது வசனம் சொல்லுது. எப்படி இருக்காங்க? யார் அழிஞ்சு போவான்? தாழ்த்தப்பட்டவனா உயர்த்தப்பட்டவனா? இன்னைக்கு ஐஸ்வர்யவான் ஒழிஞ்சு போறதுக்கு காரணம் அவனுக்கு தான் 1000 வியாதி இருக்கும். என்ன வியாதி இருக்கும்? பிரஷர்ல இருந்து எல்லாமே இருக்கும். முக்காவாசி ஊழியக்காரனுக்கு இருக்கா இல்லையா? வரலாமா? வரலாமாங்க? வேணா யாத்திராமத்திலே இருக்காரு. உன் வியாதி உன்னிடத்திலிருந்து அகற்றுவேன். அது என்ன வியாதி தெரியாது. ஆனா எந்த வியாதினா 28ஆம் அதிகாரத்தில் உள்ள வியாதியை புறவை அகற்றுவார். இப்ப நம்மளுக்கெல்லாம் வியாதி இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப நான் யாரோட சேர்ந்தவன்? அப்ப இயேசுவை கும்பிடலாமா? அப்ப தினமும் கேட்கிறோம். ஒரு நாள் என்ன செய்யணும் பாருங்க. தினமும் அந்த கம்பியில கரண்ட் வரும் தெரிஞ்சவன் தெரிஞ்சு கை வச்சு என்ன செஞ்சுட்டான்? இங்க வருது. அதனால தான் சொல்றேன். அதுலயே நேற்று வரப்ப சொன்னாங்க. எனக்கு ஒரு பையன் தான், அவனு தான் நினைச்சிருந்தேன். அவன் காலில் இன்னொருத்தரோட போனா நான் இவனை தாண்டி நினைச்சிட்டு இருந்தேன்னு என் வாழ்க்கை சொன்னேன். எதுக்கு சொல்றேன்னாக்க, தேவன் நல்லவராயிருந்து நம்மளுக்கு நல்லவராக. எவ்வளவு சத்தியத்தை கேட்கிறோம், எவ்வளவு சத்தியத்துக்கு வழி நடத்துறோம். அந்த காலில் வாங்கி இந்த காலில் விட்டு போயிட்டே இருக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு சோதனை வரும் பொழுது அவன் அப்பதாங்க பலப்படுவான். அப்பதான் பலப்படுவான். ஏன் எங்க எஜமான் அந்த பூனைக்கும் அந்த கருவாடை வச்சுட்டு போனாரு? அப்ப அந்த பூனை என்ன செஞ்சிருக்கணும்? யோசனை பண்ணி இருக்கணுங்க. இன்னைக்கு உனக்கு கொடுத்திருக்காரு, உலகத்தை கையில கொடுத்து வச்சிருக்காரு, பொண்டாட்டிய கையில கொடுத்து வச்சிருக்காரு, சொத்தை கையில கொடுத்து வச்சிருக்காரு, பிள்ளைகளை கையில கொடுத்து வச்சிருக்காரு. நீ என்னைக்கு உட்கார்ந்து யோசனை பண்ணி இருக்கிற? என்னைக்கு உட்கார்ந்து யோசனை பண்ணி இருக்கிற? நீ ஒரு பூனையா இருக்கலாம், மற்றது எல்லாமே ஒரு கருவாடா வச்சுக்க. பொண்டாட்டி, புள்ள, புருஷ, சொத்து, சுகம் எல்லாம் கொடுத்துருக்க. நீ எதை நம்புவ? இதை நம்பியா இல்ல அவர் சொன்ன வார்த்தையை நம்புவியா? எதை நம்ப முடியும்? சோதனைக்காரன் நம்மள்ட்ட இருந்துட்டு தான் இருக்க. ஆனா 10 பேர் நீள்தாவுங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? பிசாசை தான் என்ன செய்யறோம்? பிசாசோட தான் ஏசிட்ட போறோம். இந்த அண்ணத்து ஒருத்தர் கடைக்கு வந்தாரு. வந்தோன்னு சொன்னேன், உங்க சபை எங்க வச்சிருக்கீங்கன்னா ஏன்னு கேட்டேன். இல்ல நல்ல ஆவிக்குள்ள சபையா நான் வரணும்னா. எல்லாத்தையும் ஆவி இல்லையேங்க, எங்கிட்ட ஆவி எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவரு உடனே சொன்னாரு, இல்ல நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அடுத்தது என்ன சொல்றாரு? அவர் யாருன்னு எனக்கு தெரியல. உடனே அடுத்தது ஞானஸ்தானம்.
ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதுமா? இவரு இயேசு ஞானஸ்தானம் எடுத்து சோதனைக்காரன் இருந்தார். யார்கிட்ட இருந்தாரு? நம்ம ஞானஸ்தானம் எடுத்து எந்த சோதனைக்காரன் இருந்தோம் சொல்லுங்க பார்ப்போம். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பணியோட தான் இருந்தோம், கழுவப்பட்டோம். இப்ப எங்க இருக்கிறோம்? அதே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கேட்டதுக்கு நம்மள என்ன செய்யறோம்? கிறிஸ்தவன் சொல்றோம். அந்த தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி நான் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன், திருவிருந்து கொடுக்க மாட்டேன், காணிக்க வாங்க மாட்டேன், ரசம் வாங்க மாட்டேன், வீட்டு கட்டுன்னு காடு கட்டுலாம் கேட்க மாட்டேன், முடிஞ்சோடனே டீ பிஸ்கட்டு கொடுப்பேன். உடனே பாருங்க, பைபிளில் போட்டிருக்கு, நீங்க தினம் நினைவு கூறுங்கள் என்று போட்டிருக்கு. எதை போட்டிருக்கு பாருங்க. அப்பரசம் தான். அப்பரசம்னாக்கா அந்த முட்டாய்களில் விற்கிது, வாங்கி சாப்பிட்டு. அப்ப நான் ஏன் இதை சொன்னேன் என்றால் அவருக்கு புரியல. அதனால தான் சொன்னேன், உனக்கு இதை பத்தி தெரியும்னா என்கிட்ட வா, உன்னோட தனியா உட்காந்து பேசுறேன், வீட்டுக்காது கடைக்கா வா என்று சொன்னேன். இன்னைக்கு எத்தனை பேர் பூதன் வாங்கியிருப்பாங்க? ஆறு சில ஃபர்ஸ்ட் கம்யூனியன் தராங்க. அப்ப லாஸ்ட் கம்யூனியன் ஒன்று இருக்கணும்ல. எப்ப கொடுப்பாங்க? உசுரா இருக்கும் வாயில வச்சுட்டாச்சுங்க. செத்தோன்னு எவனுக்கு கொடுப்பான்? அந்த சாமியார் எந்த செத்த வாயில ஊட்டுவானா? அதனாலதான் அதுக்கு சாவறதுக்கு முன்னாடி கொடுக்குறது அவஸ்தை. என்னது அதுக்கு பேரு? அவஸ்தை. ஆனா கம்யூனியன் கிடையாது. ஏன்னா ஒரு பாரம் குறைட்டு அவன் கொடுத்துட்டு போறான். ஆனா இயேசு கடைசியில் அப்ப கொடுத்தார். எப்ப கொடுத்தார்? சாவ போறதுக்கு முன்னாடி. அப்ப இவ்வளவு தூரம் இருக்குதுங்க. ஆனா சோதனைக்காரன் எப்படி இருக்கிறது? 10வது வசனம் 1:10 ஐஸ்வர்யவான் தன் தாழ்த்தப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்ட கடவான், ஏனெனில் அவன் புல்லில் பூவை போல. யாரு ஒளிஞ்சு போவான்? இப்ப நம்மளுக்கு ஐஸ்வர்யனா வேணுமா, தாழ்த்தப்பட்டவனா வேணுமா? தாழ்த்தப்பட்டவனா வேணும். எது வேணும்? இன்னைக்கு என்ன வேலை செஞ்சாலும் கூலி திருப்தி இல்லைங்க. என்ன வேலை இருந்தாலும் கூலி. செங்கோலத்துல இருந்து ஒரு அம்மா என் கடைக்கு பக்கத்துல ஒரு வீட்டுல பாத்திரம் வந்துச்சு. அந்த அம்மா பேரு எஸ்தர். பாஸ்டர் என்ன அம்மா, பாஸ்டர் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்கேன், அவங்க டெய்லி 250 ரூபா தராங்க, அவ்வளோ பாத்திரம் போடுறாங்க. எவ்வளோ பாத்திரம்? எவ்வளோம்மா? அவங்க வீட்டில் இருக்க ஒரு 4-5 பேர் தானே இருப்பாங்க, அவங்க அந்த பாத்திரம் தானே இருக்குங்க. இல்லை, அவ்வளோ பாத்திரம். அப்போ இன்னைக்கு பாத்திரத்தை கணக்கு பார்த்து கூலி வாங்குற காலமாக இருக்கு. தண்ணி அங்கே இருக்குது, பைப்பு அங்கே இருக்குது, உட்கார்றதுக்கு சோப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த அம்மா மட்டும் போயிட்டு கழுவி போட்டு வரதுக்கு 250 ரூபா பத்துமா பத்தாயிரம்? உள்ளதை சொல்லுங்க. ஏன்னா நீ எல்லாமே வாங்கிட்டு வந்து செய்யின்னு சொன்னாக்க, இப்ப நானா ரேடியோ ஜாம் வாங்கிட்டு வந்து போட்டுதான் செய்யணும். அப்பதான் சொன்னேன், நீ எதுவும் வாங்கிட்டு வரியாமான்னு. இல்ல. அப்ப நான் அந்த 200 ரூபா தான் கொடுப்பேன், 50 ரூபா தர மாட்டேன். என்ன பாஸ்டர் நீங்க சொல்லு? சும்மா வார பைய பிடிச்சிட்டு மிச்சம் மீது இருந்தாலும் கொட்டிட்டு போயிடுறேன். அது ஒரு 50 ரூபா சாப்பாடு இருக்கும். கணக்கு பார்க்கலையே. உங்க ஊழியக்கார்ட்ட போய் நான் சொன்னதை போய் சொல்றேன். இல்லை பாஸ்டர், நான் இவ்வளோ ஒழுங்காக புரியுதா? இன்னைக்கு சொல்லக்கூடிய அறிவை சொல்லாம இருக்கிறனாலதான் இன்னைக்கு மனுஷன் காளை மாடு மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். இதுதான் சத்தியம். இதுலதான் நிக்கணும். நின்னா இதுல இரு, இல்லைன்னு போயிட்டே இரு. ஒருத்தனை போ சொல்றதுனால நம்ம பாவம் செய்யறதில்ல. அவன் விழுந்து போய் செத்து போயிட்டாதான் உனக்கு பாவம்.
ஒருத்தனை அப்பே விரட்டிட்டினா அவன் எங்கிட்ட போய் மேஞ்சி அடிப்பட்டு செத்து போயிடுவான். நீ கடைசி வரைக்கும் வச்சிருந்து சாவடிச்சினா அவனுடைய பாவம் உன்னுடைய பாவம் சேர்ந்து சேர்த்து. ஆனாதான் இங்கே கூட்டம் போனது நீ வரைக்கும் யார்கிட்டையும் பேசுறது பேசுவேன், அதோ நிறுத்திக்க. ஒரு அம்மா மட்டும் மெட்ராஸ்ல இருக்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு. ஏன் சொல்றேன்? அப்ப சத்தியங்கிறது ரொம்ப கஷ்டம். சத்தியங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சின்ன வார்த்தை சோதனை. அப்ப சோதனை உட்கார்ந்து பாரு. கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்னு முன்னாடி வைக்கிறாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அது அன்னைக்கு என்ன செய்யறது, என்ன செய்யணும்? நீ மன விட்டு பேசியிருப்பியா இல்ல அவன் மன விட்டு பேசியிருப்பானா? உங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சு பாருங்க. என் மனைவி உயிரா இருந்தா அவ சொல்லுவா, உனக்கு என்ன பிடிக்கும், ஏது பிடிக்கும், என்ன பிடிக்கும். 1:30 மணி வரைக்கும் அவள்கிட்ட கேட்டேன். அவளை ஒரு டைரி எடுத்து எழுத சொன்னேன். எல்லாம் எழுதலாம், எனக்கு இப்படி பிடிக்கும் எல்லாமே எழுதலாம். அவ திருப்பி என்ன கேட்கணும், திருப்பி என்ன கேட்கணும், அது அவ கேட்கவே. அப்ப அவர்கிட்ட நான் சொல்றேன், எனக்கு என்ன அவனுக்கு பிடிக்கும், எனக்கு நீங்க பிடிச்சனா தானே உங்களை கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வார்த்தையா அலையில சொல்லுவோம். அப்ப அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் கடைசி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சேன். அந்த புற இருக்கோ கூட இருக்கோ எனக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் மனம் போனி செஞ்சிருப்பேன், மனம் போனாமல் செஞ்சிருப்பேன். இருந்த போதிலும் தேவன் ஒருத்தரை வைத்திருப்பாரானால் அந்த இடத்துல யோசனையா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 28 பாருங்களேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும். இந்த கைக்கு வரும் பொழுது அந்த அப்பத்தை வாங்கி தன்னை சுத்திகரிச்சிருப்பானா? இந்த சபையை சுத்திகரிச்சிருப்பாங்க. ஆட்சியிலே இருக்க அவர் சாமியார் கடமை கொடுத்து போயாரு. அது திருவிழா பூசையை பார்த்தீங்கன்னா நிறைய அப்பம். அந்த அப்பம் கையில வாங்குறப்பங்க நான் சோதிச்சிருப்பேனா சொல்லுங்க, பார்த்தா எனக்கு தேவை. இப்ப அவர் கையில கொடுத்த உடனே அது யாருடைய சரீரம்? இயேசுடைய சரீரம். ஏன் சரீரம் அது ஒன்னா சேருமா? அந்த முட்டா பள்ளிகளுக்குலாம் தெரியுமா தெரியாதா? நீ வாங்கக்கூடிய நான் குரூப் சின்ன குரூப் படிச்சப்ப நன்மையை கடிச்சோட ரத்தம் வரும்னு சொன்னாங்க. ரத்தம் வந்ததா இல்ல, பயமுறுத்தினாங்க. எப்படி? அந்த அப்பத்துக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. இன்னைக்கு போறது வர்றது எல்லாமே என்ன ஆகுது? சவுத்து மணிக்கா வாங்கி சாப்பிடுது. அப்ப கையில வாங்கின உடனே இயேசு என் கைக்கு வந்துட்டாரு, இந்த கையை தின்னாலும் வேலை செஞ்சத திருப்பி செய்யலாம்னு நினைச்சிருப்பானா? சொல்லுங்க பாப்போம். இந்த மனசாட்சியில் எவ்வளவு நினைச்சிருப்பானே? இயேசு வரவா அப்ப என் கைக்கு வந்துருச்சு, இந்த மனசாட்சியால் அந்த வித்திருப்பெண் வச்சு சொல்லுவானா? சொல்லுங்க பாப்போம். ஒரு இளவும் செய்ய மாட்டான். அவன் ஊழியக்காரனுக்கு காசு வரணுங்கிறது என்ன செய்யறான்? போன வாரம் லீய சொன்ன மாதிரி பாதிலேயே என்ன இப்போ காணிக்கப்பாரு. அடுத்தது போட்டதுக்கு அர்ச்சனை. அப்புறம் சபையில கொடுக்கறது அர்த்தத்துக்காக கொடுக்கணும். நல்லா கேட்டுக்கங்க, எங்க கொடுத்தாலும் அர்ச்சனை கொடுக்கறது தான். அவன் விபூதி கொடுக்கணும், இவன் அப்பத்தை கொடுத்து வீட்டுக்கு போக சொல்றான். அதனால சொல்றாரு, தாழ்த்தப்பட்டவன் உயர்ந்திருப்பான், ஐஸ்வர்யன் ஒளிந்து போவான் என்று. அது 11 சொல்றாரு, சூரியன் கடும் வெயிலிலும்
உதிர்ந்து பூ உலர்ந்து போகுது, அதில் பூ உதிரும், அதன் அழகு வடிவம் அழிந்து போகும், ஐஸ்வர்வான் அப்படியே தன் வழியை பாடி போவான். எப்படி போவான்? ஐஸ்வர்வான் எப்படி போவான்? ஒன்றும் போன வாரம் எங்கள் வீட்டில் என்னோட உறவினர் இறந்து போயிட்டாங்க. நல்ல வசதிக்காரவங்க தான். என் குழந்தையா பயலோட கொண்டாட்டு அக்கா தங்கச்சி 2 பேருமே ஸ்பாட் அவுட். கேரளாவுக்கு எதுக்கு போயிருந்தாங்க, நான் கூட அவங்க ஆர்சி இருந்தாலும் கேரளாவுக்கு போயிருப்பாங்கன்னு நினச்சிருந்தேன். ஆனால் அவங்க எங்கே போயிருந்தாங்கன்னா சிலம்பாட்டத்துக்காக போயிருந்துருக்காங்க. சிலம்பாட்டத்தில் போய் அதுக்குள்ளே விளையாண்டுட்டு வர்றப்ப நின்ன லாரியில் இடிச்சிட்டாரு. அக்கா தங்கச்சி 2 பேருமே ஸ்பாட் அவுட்டு. ஒருத்தருடைய 3 வயசுக்குள்ள மண்டையில் அடிபட்டு ரத்தம் கசியுதுன்னு நேற்று வரைக்கும் என் மக பேசினான். இன்னொரு பெரிய பிள்ளை இடுப்பு உடைஞ்சு 1 மாதம் வரைக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறான். அப்ப இது நடந்தது என்ன? எனக்கு இது மாதிரி தான் நடந்துச்சு. ஆனா நான் என்ன செய்திருப்பேன், அவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? சோதனைக்கு நல்லா கேட்டுக்கங்க. சோதனைக்காரன் தன்னை விட்டு வெளியே போறானாக்க ஒண்ணு அழிப்பான், இல்ல ஆற்றுலியம் பண்ணிட்டு போயிடுவான். இயேசுட்ட ஒருத்தரை கூப்பிட்டு வந்து சொல்லுவாங்க, பிசாசு அவனை அலக்கழித்து கீழையும் நெருப்பிலையும் தள்ளுது என்று சொல்வார். அந்த சோதனைக்காரன் என்னைக்கு நம்மளை விட்டு போறானோ ஒன்னு நம்மளை சாவடிச்சிருவான், இல்லாட்டி சுத்தோயில் தொலைமா போட்டு போவான். இதுதான் அவர் சொன்னார். இது அது பிசாசுக்கு வரக்கூடாதுன்னு பிசாசு சேஃப்டியா இயேசுட்ட ஒரு வாக்குறுதி வாங்கலாம். தெரியுமா வாக்குறுதி? எங்க வாங்கியிருக்கான்? மத்தேயு அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 28-29 படிங்க. அவர் அக்கறையில் எருசலேம் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன் எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ? என்ன சொல்றான்? காலம் வரும் முன் எங்களை வேதனைப்படுத்த வந்தியா? எப்படி வாக்குறுதி கொடுக்குறான்? நம்ம கடவுள் யாரை அழிக்க மாட்டாரு? நல்லவரையும் அழிக்க மாட்டாரு, தீயவரையும் அழிக்க மாட்டாரு. பிசாசு என்ன கேட்கிறான்? காலம் வர்றதுக்கு முன்னாடி ஏன் வந்துட்ட? அதனால்தான் அவன் சாய்ஸ் கேட்டான். ஏன்னா அந்த பண்ணிக்கிட்ட போறதுக்கு சாய்ஸ் கேட்டான். இன்னைக்கு மனுஷனுடைய சிந்தனைங்க, மனுஷனுடைய வாழ்க்கை. நமக்கு அது ஒரு காலம், அது மாதிரி பிசாசு நம்மளை விட்டு போகுதுனாக்க நம்மள என்ன செய்யும்? ஒரு குத்து இதா போட்டுட்டு போகும். இல்லைன்னா என்ன செய்யும்? இந்த குத்துயிர்ல நான் உடைச்சி இங்க பேசுவேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா பேச வச்சிருக்காரா? இப்ப என் இருக்கிறது பிசாசா இல்ல என் இருக்கிறது இயேசுவா? நேற்று டியோட்ட கூட நான் காலில் சொன்னேன், டியோட்ட கூட சொன்னேன். நேற்று ஒரு வீட்டில் டீப்ளெட் மாட்டை ஏறினேன். அந்த அம்மாவுக்கு நான் எப்போதும் குதிக்கிற மாதிரி குதிச்சுட்டேன். குதிச்சோட அம்மான்னு அங்கே கத்திட்டேன். என்னையா அங்கேருந்து ஒரு 10 அடி தான் கடை நடக்க முடியும். வீசிட்டு படுத்துட்டேன். அப்புறம் நடந்து வந்து தூக்கிட்டு வந்து இறக்கி விட்டு போனேன். நிற்க முடியாதம்மா, ராத்திரலாம் கையில் அங்கீழ எல்லாத்தையும் போட்டு. ஏன் இதை சொல்றேன்னா, தேவன் ஒருத்தனை வசப்பட்டு வரானா? வசப்பட்டிருக்கார். உடம்பு நல்லா தான் இருக்கு, எல்லா பக்கத்தும் நல்லா இருக்குது. ஆனா எனக்கு வலி
எங்கெங்க வலின்னு தெரியல, ஒவ்வொரு இடத்துலயும் வலிக்குது. நான் என்ன செஞ்சிருக்கேன்னா 50 ரூபா காசுக்காக என்ன செஞ்சேன், ஏறி குதிச்சனால யாருக்கு தண்டனை வந்துச்சு? அந்த காசு அந்த அம்மா 250 ரூபாய்க்கு கோச்சிக்கிச்சு, 50 ரூபாய்க்கு. அப்ப இன்னைக்கு நம்மளோட சிந்தனை ஆத்தோசனை படிமா, சீக்கிரம் படிச்சிருமா. 12 சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. எப்ப அங்க சொன்னார் காலம் என்று சொன்னார், விளங்கின பின்பு. நல்லா போட்டுருக்கீங்களா? இப்ப நம்ம உத்தமன் என்று இருக்கமா? உத்தமன் என்று பார்த்துட்டாங்களா? அது வசனத்தை மறுபடியும் படிமா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்புறம் இருக்கட்டும், நான் உத்தமன் விளங்கிட்டேனா? சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களா? இங்க இப்ப இருக்க விசுவாசிகளாம் சொல்றாங்க, ஞானசாரம் எடுத்துட்டாங்க, திருவிருந்தை எடுத்துட்டாங்க, அவங்க எல்லாம் உத்தமனா? உத்தமன் சொல்லலாமா? ஞானசானம் திருவிருந்தை எடுத்துட்டா உத்தமனா? இல்ல கோயிலுக்கு காணிக்க போட்டு அது உத்தமனா? இதுல யாரு உத்தமன்? உத்தமன் யாருங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீ உத்தமனா இருக்கியா, இல்ல நிக்கிற ஊழியக்கார உத்தமனா இருக்கான்? எவன் உத்தமன்? ஏதோ சத்தியம் சொல்றதுன்னு சொல்றதில்ல. ஆனா அதை பாருங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில். எப்பங்க விளங்கின பின்பு தாங்க. இதுவரைக்கும் கர்த்தர் உங்கள்கிட்ட இருந்தாலே உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? பிளஸிங் வந்திருக்குமா, பேட் வந்திருக்குமா? கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம் நம்மளுக்கு வருங்க. எப்போ வரும்? இதான் பவுலடியார் சொன்னான். பவுலடியார் என்ன சொன்னான்? எனக்கு மட்டுமல்ல, நீங்கெல்லாம் உத்தமனா மாறிட்டீங்கன்னா நல்லா கட்டுங்க, அதான் மறைபொருள். எல்லாத்தாரையும் சொல்லிட்டாங்க, நான் என்னைக்கு உத்தமனா மாறி இருக்கேன்? அவனை மாதிரி உத்தமனா மாறி இருக்கமா? அவனை வரைக்கும் உத்தமனா மாறி இருக்கமா? படிக்கணும். அப்போஸ்தலர் 9 அவனோட ஸ்டார்டிங். அப்போஸ்தலர் 9 அவனோட ஸ்டார்டிங். அப்ப அவனோட முடிவு எங்க இருக்குது? அவன் எழுதுற புக்ல பூரா எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான்? என் கையில ஒண்ணுமே இல்லை, இயேசுவை தவிர வேற எனக்கு இல்லை. எந்த ஊழியக்காரர் இருக்கான்? அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அப்ப சோதனைக்காரன் நான் எப்படி வச்சிருக்கேன்? சுத்தமா வச்சிருக்கேனா? பற்றி பாருங்க. இப்பதான் நம்மளுடைய சாவு எப்படி வருதுன்னு பாருங்க. அடுத்து சொல்றாரு, சோதிக்கப்படுகிற, பாருங்க, பிசாசால சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான். எந்த நேரத்துல பார்ப்பாங்க? எங்க வீட்டுல ஒரு அம்மா வந்துட்டு அது சபைக்கு போறது, என்ன பாஸ்டர் ரொம்ப நெருக்க கொடுக்குறாரு, அந்த ஆண்டவர் என்ன கொடுக்குறாரோ ரொம்ப ரொம்ப நெருக்க கொடுக்குறாரோ. அது நெருக்க கொடுக்குற நான் ட்ரெயின் ஆச்சு ஓட்டிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த அம்மாட்ட சொன்னேன், நீ என்ன செய்யறியோ அதுக்கு தகுந்த பலன் கொடுத்துட்டு இருப்பாருமா. இல்ல பாஸ்டர் நான் எதுவுமே செய்யறது இல்லை. கொஞ்ச நேரத்தில் அப்புறம் ஒரு ஜெபம் பண்ண சொல்லி, என் பக்கத்து வீட்டுக்காரங்க சும்மா இருந்தாங்க, காசு கேட்டாங்க. நான் வட்டி கூட வேணான்னு கேட்டேன், அவங்க காசே தர மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றது? அந்நீரோடு பிணையாதுன்னு வேதத்துல படிச்சிருக்கியான்னு கேட்டேன். படிச்சிருக்கீங்க, அது பணம் கொடுத்தேன் என்று கேட்டேன். இல்ல பக்கத்து வீடு தானே, அப்ப கேட்காத, கொடுத்தது கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? நீங்க என்ன பார்த்த? எனக்கு அதுதான் செலவுக்கு உனக்கு கொடுத்துருக்காருன்னா அது உனக்கு தான் பிளஸிங். நீ அடுத்த இடத்துல கொடுத்தா உனக்கு சாபம் தான். இன்னைக்கு நல்லா கேட்டுக்க, உனக்கு கொடுத்த ஆதாயத்தையும் உன்கிட்ட இருக்க 1 ரூபா உன்கிட்ட இருக்குச்சுன்னா அது பிளஸிங்.
அடுத்தவன் காசு உனக்கு 10 ரூபா வந்துச்சுனாக்கா அது பிளெஸிங் அல்லது பேடு. சில ஊழியக்காரெல்லாம் உண்டு போறதுக்கு காரணம் என்ன? இது மாதிரி பொறுக்கி பொறுக்கி கொடுத்த காசெல்லாம் என்ன செய்யறான்? வீணா போய் கொண்டு இருக்கிறார்கள். போதுங்கின்ற மனதுடனே கூடிய கொண்டாடி பக்தி இல்ல, புருஷன் பக்தி இல்ல, சொத்து பக்தி இல்ல, புள்ள பக்தி இல்ல, தேவ பக்தி இருக்கணும். சோதனைக்காரனுடைய வாழ்க்கை முடியுதுனாக்க நீ நேரம் எங்க போகணும்? தேவனை நோக்கி ஓடணும். அதான் சொல்றாரு, முடிந்த பின் கர்த்தர் தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஜீவக்கிட கொடுத்தார். அப்ப ஜீவக்கிட என்கிட்ட இருக்கா? ஜீவக்கிட கிடைக்குமா? செத்தோன்னு கிடைக்குமா? போன வாரம் பெற்றோர்லேருந்து ஒரு சாவு இருந்துச்சு. அந்த பெட்டியில இந்த ஜீவக்கிட்டத்தை மேலே சிலுவை போட்டிருக்காங்க. சிலுவை போட்டு ஜீவக்கிட்டத்தை அந்த தங்க பேப்பர்ல வெட்டி கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்துட்டே போனேன். சரி, இந்த அம்மா ஜீவக்கிட்ட வாங்கிடுச்சு. இந்த ஒரு அம்மா, மனுஷனோட கற்பனை என்ன இருக்குது? நம்ம வாங்குறோமோ இல்லையோ வச்சு விட்டுருவாங்க. அதுக்கு அவன் எவ்வளவு கேட்டிருப்பான்? ஒரு 50 ரூபா நாளும் கேட்டிருப்பான். இதுல யார் லாபம்? யார் அடிச்சது? செத்து போன அம்மாவா இல்ல அவனா? அவன் பெட்டி அடிச்சவனுக்கு 50 ரூபா கூட கிடைக்குது. யா, அது வெட்டப்பட்ட பாடு அவ்வளோ பெருசா இருக்கு. உனக்கு ஜீவனோட பாடு அப்படியே பைபிள் இருக்க மாதிரி வெட்டியிருக்கேன். சிந்திங்க. பூனை கதையை மட்டும் நல்லா ஞாபகத்துக்கணும். பூனை நீ, கருவாடு உலகம், புள்ள கொண்டாட்டி எல்லாமே அதில் வச்சுக்கோங்க. எஜமான் வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. நீ அதுக்கு ரெண்டுக்கு நடுப்புற என்ன செய்யணும்? என்ன சோதனை வந்தாலும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அடுத்து சொல்றாரு. இப்ப சீக்கிரம் படிச்சுக்கோங்க. யாருங்க இருக்கா? யாருடைய இச்சையிலங்க? சுய இச்சைங்க. சுய இச்சைனா எப்படி? 8ஆம் வருஷம் படுத்த இருமனம். அப்ப சுயம் இருக்கு, தேவனுடைய சித்தம் ஒண்ணு இருக்குது. தேவனுடைய சித்தத்துடைய மனுஷனை தூக்கி போட்டு சுயத்தை நம்ம தேடிக்கிட்டோம். அதனால சொல்றாரு, படிச்சிருமா, இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பிறப்பித்து போது பிறப்பிக்கும். என்ன செய்யணுமா? இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது? இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது? ஒரு சின்ன வசனம் தான் சொல்லியிருக்கேன். சின்ன வசனம். அவருக்கு கொடுக்கக்கூடாது, கடவுள் கொடுத்துட்டாரு. வேற என்ன செய்யறது? வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோபு 1ஆம் அதிகாரம் 20, 21, 22 படிக்குமா? அப்பொழுது யோபு எழுந்திருந்து கிழித்து சிரைத்து விழுந்து பணிந்து நிர்வாணியாய் வந்தே திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கருத்தார். சொல்லுவோமா? நம்மளுக்கெல்லாம் சொத்து வந்து அப்படி சொல்லுவோமா? சொல்லுவோமா? அப்ப இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இது இவ்வளவு சோதனைக்காரன். இதுல அழிச்சவன யாரு? சோதனைக்காரன். பவுச்சி அழிச்சிட்டு வந்தான். ஆனா யோபு என்ன செய்யல? அவன் வாயில அது கடைசி இது படிக்கலாம். அடுத்த வருஷம் படிக்கலாம். இவர்கள் எல்லாவற்றிலும்
பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இல்லை. 2வது அதிகாரம் 8வது வசனம் 10 வரை படிச்சீங்க. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தார். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவும் இல்லை. பாவம் செய்யவும். இந்த வசனத்தை எங்க எழுதியிருக்காரு? படிச்சு பாருங்க. 42ஆம் அதிகாரம் 4, 5, 6 படிங்க சீக்கிரம். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். நான் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். அப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தோமானாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. புரியுதாமா? வசனத்துல சொன்ன வசனத்தை எங்க கொடுத்திருக்காரு? கொண்டாடிட்டு பேசுறான். தேவன் கொடுத்தத நான் பிரியமா எடுத்துக்கிட்டேன். என் பிள்ளையெல்லாம் அழுதிச்சு. நான் வெறுமையா போனேன். அது எப்படி இருக்கா? கடைசி இந்த வசனத்தை மறுபடியும் அந்த வசனத்தை படிமா. பின்பு நோக்கி இருக்கிறது, நீ பேசினது போல் இன்னைக்கு நம்ம எப்படி பேசலங்க? இப்ப எந்த கிறிஸ்தவ நிதானமா பேசியிருக்கான் சொல்லுங்க பாப்போம். ஆனா போய் பாஸ்டர்லாம் போய் ஜெபம் பண்ணோம்னா யோபு கிடைச்ச ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ஒன்று கிடைக்கும். எங்கது கிழிக்கும்? அப்ப அடுத்த வசனத்தை படிமா சீக்கிரம். தெரிந்து கொண்டு அப்ப யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கணும்? யார்கிட்ட ஜெபம் பண்ணிக்கணும்? யோபு மாதிரி உள்ளாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப நிக்கிற ஊழியக்காரனா யோபா இல்ல பாபா? அப்ப நிக்கிற ஊழியக்காரன் எப்படி? ஜெபம் எல்லாத்துக்கும் கேட்குங்க. தன்னைத்தானே வருத்தி கேட்கக்கூடிய வார்த்தை தேவன் பதிலளிப்பார். தன்னைத்தானே வருத்தி கேட்கிறவருக்கு உடனே பதிலளிப்பார். ஆனாதான் அவங்கள்ட்ட அந்த வருத்தம் இல்ல, வாழ்க்கை இல்ல, ஒண்ணு இல்ல. 3 பேர்த்திட்ட உடனே என்ன செஞ்சாரு? யோபு 2 காளையை கொடுத்து அவருக்காக ஜெபம் பண்ண. அவரை மன்னிக்கிறதுக்கு ஆடு, அதே ஆடு இவருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இன்னைக்கு சோதனை காரணம் நான் வச்சிருக்கேனா? அப்ப சொல்றாரு, கடைசியா முடிச்சிடும். யோபா 1 யோபா 1ஆம் அதிகாரம் 5 வசனம் 5வது படிமா. தேவன் ஒளியாய் இருக்கிறார். என்ன சொல்றாங்க? தேவன் ஒளியாய் இருக்கிறார். யாருக்கு? நமக்கு ஒளியா இருக்காரா? இருக்கிறார். ஒளியில தானே உட்கார்ந்துருக்கோம். வீட்லயே உட்கார்ந்துருக்கோம். எந்த ஒளியில உட்காரணும்? நம்ம படிங்க. தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவு ஏனும் இருள் இல்லை. இருள் இல்லை. நாங்கள் அவரிடத்தில்
என்ன சொன்னாருங்க? அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல். நம்ம என்னத்துல நடக்கிறோங்க? என்னத்துல நடக்கிறோம்? இப்ப என்னத்துல நடக்கிறோம்னு கேட்கிறேன். எதுல நடக்கிறோம்? அந்த வசனத்தை மறுபடியும் படிமா, சீக்கிரம் முடிச்சு. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமலும் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். நம்ம யாருங்க? நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்ப சோதரனார் நம்மகிட்ட என்ன இருக்கும்? என்ன சொல்லுவோம்? ஏசு இருந்தா உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாதென்று சொல்றவர் இயேசு. உள்ளதை பிரிச்சு சொல்றவன். அப்ப சொல்றார், படிச்சிருங்க, அடுத்த வருஷத்தை படிச்சிருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல, ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். ஒரு அழகா சொல்லுவோமா? அப்ப திருவிருந்தவங்க எப்படி இருக்கும்? திருவிருந்து நன்மை எடுக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்களா? வஞ்சிக்கிறவராக இருப்பாங்க. அப்ப வேதத்திலே சோதனைக்காரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று ஒரே ஒரு சான்ஸ் பார்ப்போம். தானியேல் ஏற்கனவே பார்த்ததுதான். 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் கையெழுத்து வைக்கப்பட்ட பொழுது தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும். நான் போன தடவை இதான் சொன்னேன், இப்போ அதான் சொல்றேன். ஏன்னா சோதனைக்காரன் என்ன செஞ்சுட்டான்? அவனை சிங்க குகையில போட வேண்டும் என்று ஆர்டர் வாங்கி வச்சிருக்கான். தானியேலுக்கு நல்லா தெரியுது. ஆனா நான் சாக போறேனோ உயிரா இருக்க போறேனோ தெரியாது. ஆனா என்னுடைய கடைசி சேவை எப்படி இருக்கணும்? தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்று பழைய மாதிரி எப்படி இருந்தேனோ அதே மாதிரி செய்தான். அப்படியே செஞ்ச பொழுது அவனுடைய 25வது வசனம் சொல்லுது. அதே அதிகாரத்தில் 25வது வசனம். எல்லா ஜனங்களும் ஜாதியாருக்கும் வாசைக்காரருக்கும் என்னவென்றால் என்ன சொல்றாருங்க? இது யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? தானியேல் சொல்லணும். யார் சொல்றா? ராஜா சொல்றான். அப்ப ராஜா மனம் மாறினானா தானியேல் மனம் மாறினா? தானியேல் எப்போது இருக்கான்? கர்த்தருக்குள்ள தானியேல் இருந்துட்டு இருக்கான். மனம் மாறினது தரியு ராஜா. ஒரு அலையில சொல்லுங்களேன். அப்ப அந்த தரியு ராஜா இருக்கும் பொழுது அவன் முன்னாடி சொல்ற சமாதானத்துக்கும் இப்ப சொல்ற சமாதானத்துக்கும் வித்தியாசம் நிறைய உண்டு. அப்ப இந்த சமாதானம் எங்க குடும்பத்துல இருக்கு. அதான் சொன்னார், இந்த சமாதானம் எங்க இருக்கு? யோவான் 14 படிக்கலாம். 14வது அதிகாரத்துல சொல்றாரு, நான் சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் தர மாதிரி இல்ல. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ராஜா முன்னாடி சமாதானம் சொல்லியிருப்பான் உலக பிரகாரமா. ஆனா இப்ப சொல்ற சமாதானம் உலக பிரகாரம் அல்ல, தானியேலுடைய தேவனை பொறுத்து. சொல்லுவோமா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியம் படிச்சு முடிச்சிருமா? என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். எப்ப இருக்குங்க? முடிவு பரியந்தம் நம்ம இருப்போமா? அப்படியே ஏற்று நின்று படிக்கும். வெளிப்படையாக 22ஆம் அதிகாரம்
8வது வசனம் சொல்றாரு, யோவானாகிய நான் இவைகளை கண்டு இவைகளைக் கண்டும் ம். கேட்டும் இருந்தேன். ஆ. நான் கேட்டு கண்டபோது ஆ. இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவர் பாதத்தில் விழுந்தேன். விழுந்தேன். அதற்கு அவன், ஆ. நீ இப்படி செய்யாதபடிக்கு பார். ஆ உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்கிறவரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் ஆ. தேவனை தொழுது கொள் என்றான். ஆ பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள இந்த வார்த்தை எங்க வந்துச்சுன்னா, இந்த வார்த்தை எங்க வந்துச்சு? 3வது சம்பவம் நடக்கும்போது பிசாசிட்ட சொல்வார், உன்னுடைய பரிசுத்த தேவனை தொழுது கொள்ளுன்னு யாரை சொல்வாரு? படிங்க, 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க. மத்தேயு 4 அப்படி கை வச்சு படிங்க, சீக்கிரம் படிங்க. அப்பொழுது பிசாசானவன் ஆ அவரை விட்டு விலகி போனான். ஆ. உடனே ஆ. தேவதூதர்கள் மேல படிமா 10 படிப்பு. அப்பொழுது இயேசு, ஆ. அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை உன் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு தான் நீ ஆராதனை செய்யணும். என்ன சொல்லணும்? அந்த ராஜா கண்ட நேரம்னா செஞ்சிட்டாரு. ஆனா தானியல்னால கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றதுனால அவன் 2வது சமாதானம் தேவனுடைய சமாதானம். அந்த சமாதானம் தான் சொல்றாரு, நீ என்னை வணங்காத, நான் ஒரு குப்பை, எல்லாத்தோட ஊழியக்காரன், எல்லாத்தோட வேலைக்காரன், எல்லாத்துக்கும் அடிமைப்பட்டவன், நீ அவரை நம்பு. யார? தேவனை நம்பு எடுக்க சொல்லி அடுத்த வருஷம் வெளிப்படுத்தும் 10வது வருஷத்துக்கு பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம். காலம் சமீபம். ஏன் முத்திரை போட வேண்டாம்னு சொன்னாரு? சொல்லுங்க பார்ப்போம். அன்னைக்கு சொல்லுங்க. ஏன் இன்னும் கேட்க வேண்டியது நிறைய பேர் இருக்காங்க. உத்தரங்கிறது முற்றுப்புள்ளி. இன்னும் சத்தியம் என்ன பண்ணல? சத்தியம் போல. மத்தேயு 24 பார்த்தாக்க இந்த சத்தியம் உலக திசையிலும் பறிக்கப்படுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால முத்திரை போட்டுறாத. முத்திரை போட்டு முடிச்சிட்டுன்னா வேஸ்டா போயிடும். அதனால முத்திரை போட்டுறாத. படிச்சிருங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இப்ப நான் பரலோகம் போவேனா? பரலோகம் போவேனா? பரலோகம் போவேனா? போக முடியுமா? பரலோகம் போக முடியுமா? சோதனைக்காரன் உங்கள்கிட்ட இருக்கான். நல்லா கேட்டுக்கோங்க, திருப்பி சொல்லிடுறேன். சோதனைக்காரன் உங்கள்கிட்ட இருக்கிறான். உங்களை விட்டு இன்னும் போகல. இயேசு இருக்காரு, பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. சோதனைக்காரன் என்னைக்கு வெளியே போறானோ இயேசு அந்த சோதனைக்காரனை விட்டு பிச்சை எடு, சோத்துக்கு பட்னியா கடை, தேவன் உன்னோடு பேசும். 38 வருஷமா படுத்து அவன் சாப்பிட்டானா தண்ணி குடிச்சானா தெரியாது. ஆனா அந்த இடத்துல வந்து நின்னாரு. யார் நின்னா? சோதனைக்காரன் வந்து நிக்கல, என்னுடைய மீட்பர் வந்து நின்னார். உன் பக்கத்துல அப்படி இருப்பாரு. நீ விசுவாசி, விசுவாசிகள் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இன்னைக்கு எனக்கு சின்ன வசனமாக கொடுத்தாலும் அதுவே சோதனைக்காரன் என் எதிர்த்து இருக்காங்க. அந்த சோதனைக்காரன் இருக்கான். நான் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் செய்யறதெல்லாம் சோதனைக்காரனுடைய வழியை செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா பேசுறது பூரா உன்னையே பேசுறேன். உன்னை பத்தி பெருமையா பேசுறேன். ஆனா என் புள்ள இருந்துட்டு ஆட்டி படைக்கிறான். எனக்கு பல பிரச்சனை கொடுத்து என்னை ஆட்டி படைக்கிறான். நன்றி அப்பா, நன்றி. கண்களை கொஞ்சம் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? சோதனைக்காரன் இருக்கிறான். சோதனைக்காரன் இருக்கிறான். ஒப்பு கொடுங்க. இல்லாட்டி வாழ்ந்த நாட்கள்லாம் வேஸ்டா போயிடும்.
இன்னைக்கு எரிஞ்சு அப்படியே அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனா பரலோக பூமியா இல்லையான்னு தெரியும். அது கிறிஸ்தவனுக்கு தான் தெரியும் பரலோகங்கிறது. மற்றவங்களாம் எவ்வளோ சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு ஆணி வேறாய் தெரியும். நல்ல ஒரு ஒழுங்குள்ள கிறிஸ்தவனா இருந்தா பரலோகம் யாரு, நெருப்பு யாரு எல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். நான் எங்க போக போறேன்னு அவனுக்கும் தெரியும். இன்னைக்கு நல்லா சிந்திச்சுக்கங்க, சிந்திச்சுக்கங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இந்த நிமிஷத்துல மரணம் வரலாம். இந்த நிமிஷத்துல என்னை விட்டு போகலாம், என்னை விட்டு பிரிந்து போகலாம். ஆனா நீ செஞ்ச அட்டுழியா அயோக்கியத்தமா எல்லாம் உன்னோட வரும். தேவனுடைய சித்தம் என்ன இருக்கு அது உன்னோட தான் வரும். எது வேறு பிரிப்பாக தெரியாது, எங்கிட்டு போய் விரும்பியோ தெரியாது. ஆனா இன்னைக்கு பாரு, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைச்சு கேட்கிறாருங்க. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. நன்றி கர்த்தாவே. மனம் விரும்புவதற்காக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. சோதனைக்காரன் எங்கள் உள்ளத்தில் வரும்போது 1 Corinthians 10:13 உங்கள் வலிமைக்கு மேலே நான் உங்களை சோதிக்க மாட்டேன் என்று சொன்னீர்கள். அப்பா, இந்த வலிமைக்கு மேலே எங்களை சோதிக்காதவரை எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களை பாதுகாக்கிறவரே. 1 Corinthians 13:10 ஐயா, நிறைவானவர் வரும்போது குறையானது எல்லாம் அற்று போகும் என்ற வார்த்தையின் முடியாத கட்டாவே. அப்பா, இந்த சோதனை எங்கள் உள்ளே தாங்க எங்களுக்கு ஒரு பலனை தாரும் ஐயா. அப்பா, யாக்கோபு புத்தகம் 1:12-13 நாங்கள் வாசிப்பது போல ஆண்டவரே, அப்பா, இந்த சோதனை வரும்போது தேவனிலிருந்து வருவது என்று எவரும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அப்பா, அந்த சோதனை ஆண்டவரே உங்க தீய நாட்டத்தினால் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் என்று வேறு அழகாக கற்றுக் கொடுக்கிறவரை. அப்பா, அந்த சோதனை வரும்போது நாங்கள் தாங்குவதற்கு எங்களுக்கு ஒரு பலனை வல்லமை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக தேவ பிரசன்னத்தோடு தேவ வல்லமையோடு எங்களை கடந்து செல்ல இந்த சோதனையிலிருந்து நாங்கள் மீண்டு செல்ல ஆண்டவரும் இறைவார்த்தை தந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஆண்டவரும் மீட்பரட்சகருமாக இயேசுவின் கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.